ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலிபிரிட்டி கிச்சன். ரொம்ப ஈஸியாக செய்கிற தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சி வந்ததும் கொஞ்சமாக பிரிட்ஜி இலை, பட்டை, கிராம்பு, சீரகம் போட்டு அது வதக்கிக்கணும். பட்டை, கிராம்பு எல்லாமே 3 அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், ரொம்ப நிறைய எடுக்கலை. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், 5 நம்பர்ஸு. அதுக்கப்புறம் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம் நறுக்கியிருக்கேன், பெரிய வெங்காயம். இப்போ இதை வதக்கிக்கணும். இது லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு 10 நம்பர் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையானவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா வதக்கிக்கணும், அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இதுலேயே கொஞ்சம் தக்காளி, நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை. ஏன்னா தேங்காய் பால் சாதம் ரொம்ப தக்காளி சேர்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இனிப்பாக புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தக்காளி நல்லா வதங்காமையே புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்கிருச்சுன்னா அந்த ஜூஸ்லாம் இறங்கி ரொம்ப புளிப்பாயிடும், தேங்காய் பால் சாதத்தோட டேஸ்ட் வராது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா லைட்டாக வதங்கினோடனே தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு இதுக்கு அவசியம் இல்லை. அதனால் தேங்காய் பால் 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். எனக்கு 3.25 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், நான் 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். எனக்கு தேவையானது. பிரியாணி அரிசி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இவ்வளோ போதுமானதுனால சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடயே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எனக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கோங்க. எனக்கு 1.5 ஸ்பூன் தேவைப்படுது, நான் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக நுரக்கட்டி வரும்போது நம்ம உடனே பிரியாணி அரிசியை சேர்த்துடணும். ரொம்ப கொதிச்சிச்சுன்னா அந்த தேங்காய் பாலோட ஸ்மெல் வந்து திரிஞ்சாப்பில் ஆகிடும், அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் இது ரொம்ப போட்டு கிண்டி விடக்கூடாது. அரிசி சேர்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு கிண்டி விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு இது பண்ணிக்கணும். அரிசியை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கரெக்டான அளவில் தண்ணி வச்சா தான் குலையாது. இப்போ குக்கர் விசில் போட்டு மூடிக்கலாம். குக்கர் இப்படி மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா அடுப்பு ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தால் போதும், இறக்கிக்கலாம். இப்போது ஒரு விசில் வந்துருச்சு, இப்போ இறக்கி எடுத்துக்கிறேன். இப்போ குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டு நடுவில் வச்சு கிண்டக்கூடாது, ஓரப்பகுதியிலேருந்து எடுத்து விடணும். ரொம்ப கிண்டினோன்னா உடஞ்சி போயிடும் அரிசி. கரெக்டாக நம்ம தண்ணி வச்சுருக்கோம். அதனால் இப்போ சாப்பாடை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எப்படி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.